சாமி. என்னடா போலீஸ்? மேடம், வக்கீல்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? அவன் வக்கீல் இல்ல, அக்யூஸ்ட். அவன் அடிச்சது 5000 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. போட்டியில நட்டையா அவுட்ரா? அப்போ குட்டையன் அவன்லாம் எனக்கு காம்படிஷனே கிடையாதுடா. நீங்க சொல்ற மாதிரியான ஆளு அவர் இல்ல. அத நாங்க பாத்துக்கிறோம். வர சொல்லுங்க, ஸ்டேஷன் கூட்டி போய் விசாரிக்கணும். ஸ்டேஷனா? அவர் வீட்ல இல்ல. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். என்ன இன்ஸ்பெக்டர், அவ்வளோ பெரிய அக்யூஸ்ட பிடிக்க கும்பலா வராம தள்ளு வண்டி கடையில மாமூல் வாங்க வரா மாதிரி தனியா வந்திருக்கீங்க. பட் டோன்ட் வரி, நீங்க கேட்குற ஆள் உள்ளதா இருக்கா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கமான். வக்கீல் சார், மாயம்மா இடுப்பு கொஞ்சம் சுளுக்கிருச்சா, உங்களை கொஞ்சம் அவசரமா கூப்பிட்டாங்க. உருவி விடுறதுக்கு எவ்வளோ வேகமாக வரான் பார்த்தியா? வாங்க சார், வாங்க. என்ன மாட்டினியா இன்ஸ்பெக்டர்? இவனை கூட்டின்னு போய் தலைகீழ தொங்க விட்டு தண்ணி ஊற்றி அடிப்பீங்களோ இல்லை தரையில் படுக்க வச்சு ராவா அடிப்பீங்களோ? அதுக்கு முன்னாடி என் கண் எதிர்க்க 2 அடி அடிச்சு கூட்டின்னு போங்க சார். யார் மாப்பிள்ளை இவன்? அதுல இவ்வளவு காண்டா இருக்கா? மாப்பிள்ளையா? என்ன வரவெல்லாம் இவனை மாப்பிள்ளைன்றானுங்க? என் ஃப்ரெண்டு தான். இப்படியே மிரட்டுறது? நான் பயந்தே போயிட்டேன். ஆமா, நீ கடை இந்த ஊர்ல? ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 2 மாசம் ஆச்சு. கோவில் ஃபங்க்ஷன்ல நீ ஜீப்ல ஏறத பார்த்தேன். டேய், நீ என்ன பார்த்துட்டு இருக்க? போய் டீ கொண்டு வா. சமயக்காரன் மேல ஒரு கண்ணை வை. உன்னை கவுக்குறதுலே குறியா இருக்கான். இன்னொரு கண்ணை அந்த பொண்ணு மேல வை. உன்னை பத்தி என்ன சொல்ல விட்டு கொடுக்காம பேசுற? என்ன நடக்குது? நீ வேற. யோ பால்சாமி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒரு முறைப்பாவே இருக்கியே. உனக்கு எனக்கு என்னையா பிரச்சனை? பின்ன நம்ம எடுத்து வச்ச சட்டைக்கு இன்னொருத்தன் பில்லு போட்டா எப்படி இருக்கும்? புரியலையே. நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லப்பா. ஒரு விதத்துல இந்த அரண்மனையோட சொந்தக்காரன். மாயாவை கரெக்ட் பண்ணாதான் என் கடன்லாம் அடைக்கும். கரெக்ட் பண்ண வேண்டியதானே? என்னப்பா இவ்வளோ ஈஸியா சொல்லிட்ட? லோக்கல் மாடலா இருந்தா பர்ஃபி பால்கோவா வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணலாம். இவ அல்ட்ரா மாடலா இருக்கா, எப்படி கிட்ட நெருங்குறதுனே தெரியலையே. பாலு, உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அதை வச்சு மடக்கிடு. நீ வக்கீல், உனக்கு எல்லா பாயிண்ட்டும் தெரியும். நமக்கு அப்படியா? ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது பாயிண்ட் தானே? வா. பாயிண்ட் ரொம்ப வீக்கா இருக்கே. ப்ரூவ்டு ஃபார்முலா படி பொண்ணுங்களுக்கு எல்லாம் கருப்பாம்பூச்சினா பயம்பா. மாயா உள்ள குளிச்சுட்டு இருக்கா. இந்த கருப்பாம்பூச்சி தூக்கி உள்ள போடு, பயத்துல அலறி அடிச்சு வெளியில் ஓடி வருவா. எதில் நிக்கிற உண்மையில மோதி கீழே விழ பாடி டச் ஆகும், பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆயிடும். சூப்பர் ஐடியா. ஆனா நீ தான் கொடுத்தன்னு வெளியே சொல்லிட மாட்டியே. சேச்சே. டேய், என்ன பண்ற? கட்டி உருளும் போது சேஃப்டியா உருளணும்ல, அதான் கட்டில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். குளிச்சு முடிச்சுட்டு போறா, சீக்கிரமா போடு. கோ. என்ன நீ கட்டி பிடிக்க போறியா? இல்ல. அப்புறம் உனக்கு இவ்வளவு ஆர்வம்? போயிடு. நில்லுப்பா. என்னப்பா அவ துண்டோட வெளியே ஓடி வருவான்னு பார்த்தா இது துண்டக்கான துணி ஓடி வந்துருச்சு. வா பிடிக்கலாம். சில்வர் பேப்பர்ல சுத்தன தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்காளே, இவன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நான் உனக்கு கோவில் கட்டி கும்பிடுறேன்ப்பா. சரி, நீ கருப்பாம்பூச்சி தேடு, நான் அந்த பொண்ணை பார்க்கறேன். நீ பாக்குறியா? இல்லப்பா, எங்க கரெக்டா போறணும் நான் பார்த்து சொன்னா தானே தெரியும். அதான் சொல்றேன், தேடு. அடச்ச, கொஞ்சம் மிஸ். ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாலே. நீ பார்க்கலையா? அப்போ நீ பாத்தியா? காது குறைஞ்சதுக்கு அப்புறம் பட்சம் தூக்கி போட்டுருக்கணும். காதுலேயே சொரின்னு சுத்தந்து ஏன் தப்பு தான். ஐடியா கொடுத்தோன்னே உன்னை அறுத்து விட்டுருக்கணும். கூட வச்சு நம்ம பத்தியா? யோ பயா நீ பயா. இல்ல தனியா. என்ன தனியா? நானே காஷ்மீர்ல குண்டா போட போற கும்பலா போறதுக்கு கரப்பாம்பூச்சி தானே, நான் தனியா போட்டுக்கிறேன். நீ போ. துணைக்கு போயிடு, தயவு செஞ்சு போயிடு. சரி. நீங்க என்ன பண்றீங்க? ஏங்க, கீழே இறங்குங்க. நீங்க தாங்க மேல இருக்கீங்க. என்னடா ஆகுது? அம்மா, நல்ல வெயிட்டுங்க. அது கொடுங்க. சாரிங்க. இந்தாங்க. ஜெய். ஏய், ஸ்டாப் இட். காஃபி டீ குடுக்க கண்ட நேரத்துலயே வர்றது? சரி, இங்க பார்த்தத வெளியில சொல்லிட மாட்டல்ல? பார்த்தது அவன்
நான் வெளியே சொல்லக்கூடாதா? இந்த அசிங்கத்துக்கு நான் ஐ விட்னஸா? சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்லிட மாட்டல்ல. நம்பிக்கைனா துண்டை ஊற்றி கீழே போட்டு தாண்டி சத்தியம் பண்ணுறேன். ஏய் வா வா சீக்கிரம் எடுத்துட்டு வா. நவரியா சீக்கிரம் கொட்டு, பந்திக்கு நேரமாகுது. ஏய்யா பால்சாமி, வந்த இடத்துல மாயா கரெக்ட் பண்றதை விட்டுட்டு இப்படி குழம்ப கிட்டிட்டு இருக்க. ஆட போப்பா, மாயாக்கு வர போகிற மாப்பிள்ள சிட்டி பாயாவும் இருக்கணுமா, சிக்ஸ் பேக்கும் வச்சிருக்கணுமா, பாஸ்புக்கில் பணம் இருக்கணுமா, ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கணுமா, சூப்பராகவும் இருக்கணுமா, சிங்கராகவும் இருக்கணுமா, இதெல்லாம் நம்மளால எங்கே முடியும்? இந்த விஷயத்துல நீ கஜினி முகமதா மாறணும். மாயா ஹிந்து தானே, நான் ஏன் மதம் மாறணும்? அட ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும்ப்பா. ட்ரை பண்ணா ட்ரெயினை கூட தார் ரோட்ல ஓட்டலாம். வெள்ளை பூண்டு நீல்ரா, அழுகு துணியில எங்கடா கிளம்பிட்ட? ஆத்துக்கா? ஆத்துக்கா பாஸ், இந்த வீட்ல இருந்த 3 பேரை எவனோ கொலை பண்ணி ஆத்துல தூக்கி போட்டிருக்கான். போனதை ஆத்துல போடாம வீட்டு வாசலடா போடுவாங்க. ஐயோ, செத்து போன 3 பேர் இந்த வீட்ல வேலை செஞ்சவன். மீதி இருக்கிறது நீங்களும் நானும் மட்டும்தான். டேய், அவன்லாம் ஒரிஜினல் வேலைக்காரனுடா, நம்ம டூப்ளிகேட். அது நமக்கு தெரியும், கொலைகாரனுக்கு தெரியுமா? இந்த பார், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு போலீஸ் சொல்லியிருக்கு. அதனால தான் மொத்த குடும்பமும் வீட்டுக்குள்ள அட காத்துன்னு இருக்கானுங்க. இப்போ நம்ம வெளியே போனோம், போலீஸுக்கு நம்ம மேல டவுட் வரும். போடா. எங்க அவன ஆள காணோம்? ஹலோ, எங்க இருக்க? மேல பாரு, இந்த பக்கம். நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. திருட வந்துருவனும் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இவ்வளவு லேட்டா வர? சரி சரி, வந்துட்டா நேரா போய் வேலைய மடமடன்னு பார்க்க வேண்டியதானே. ஏன் இங்கே நின்னுட்ட? உங்ககிட்ட கொஞ்சம் பேரம் பேசணும். பேசின மாதிரி சரியா 300 ரூபாய் சொல்லையா கொடுத்துருவையா? பத்தாது. சின்ன கல்ல தனியா திருட போற. பொருள் சிறுசுதான், ஆனா திருட போற இடம் பெருசாச்சே. 50 ரூபாய பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கோ பேங்க் லாக்ல இருந்து எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இல்ல? சரி, மேல 50 ரூபாய் போட்டு தரேன். சீக்கிரம் போய் அந்த கல்லை நைஸா எடுத்துட்டு வா. டன். 50 ரூபாய்க்கு எவ்வளவு பேச வேண்டியது இருக்குது. இவ்வளவு நேரம் என்ன பண்றான்? எப்படியாவது இந்த வருஷம் நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து முரளிக்கு கல்யாணத்தை பண்ணிடணும். அதுக்காக தான் குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையை போட்டு போங்கன்னு சொல்லி உங்களை பாம்பேல இருந்து வர வச்சிருக்கேன். அப்போ உடனே பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இத்தனை வருஷம் வராம இருந்துட்டு இப்ப வந்த உடனே பூஜை போடணும்னா எப்படி? முதல்ல பூசாரியை பார்த்து பூஜைக்கு நாள் குறிச்சுக்கோமா? ஏகப்பட்ட ஐட்டம் கிடைச்சது. இதை வச்சு கல்லுல கல் கோரையே வாங்கலாம். கொன்னுருவேன். உன்னை கல்ல மட்டும் தானே எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புனேன். அதுனா பெரிய வைரக்கல்லா, கூழாங்கல் தானே. இவ்வளோ பெரிய அரண்மனையில் வந்துட்டு வெறும் கல் எடுத்துட்டு போனா அது இந்த பால்சாமி பரம்பரைக்கு அசிங்கம். உன் புத்திய காட்டிட்டிய. நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட புத்தி கண்டதையும் போய் நக்கி தின்னுமா. நாய் நக்கி தின்னாம அஞ்ச பொருளை போய் ஆர்டர் பண்ணியா சாப்பிடும். நீ ஓவரா பேசுற, நீயே தேடி எடுத்துக்கோ. வாட்டா. ஐயோ, உருளுது. எவ்வளவு தைரியம் தான் அரண்மனைக்குள்ளேயே வருவானுங்க. கையில கிடைச்சா செத்தானுங்க. எல்லா பக்கமும் நல்லா தேடுங்க. சத்தியமான திருடி இல்ல. அப்போ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? அந்த கல் எடுக்கலான்னு தான் வந்தேன். ஏ பின்ன நீங்க பாட்டுக்கு மோப்பன் ஆகி போலீஸ் புகாருன்னு போயிட்டீங்கன்னா நீ ஏன் அதை பத்தி பயப்படுற? அத அடிச்சதே நான் தானே. ஓ, மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன். இந்த பக்கம் போகாத, எப்படி போனா மாட்டிப்ப. என் கூட வா. பாரு, சீக்கிரம் வா. வா, இப்படி போலாம். நல்லா தேடியா. ஏய், யாரா நீ? இங்க என்ன பண்ற? கூட வந்திருக்கால, அவகிட்ட கேளு. உதப்ப வாய முடுறா, எல்லாம் உன்னாலதான். நானாவது வீட்டுல இருக்க பொருளை தான் தூக்க வந்தேன். நீ வீட்டுக்காரனே தூக்கிட்டியே. நான் அவளை காப்பாத்த வந்திருக்கையா? என்னடா ஹவுஸ் ஓனர் நீ? விட்டா பீரோ சக எடுத்து நீ அவ கையில கொடுத்துருவ போல. கிர்ல் இல்லாத வீட்லயும் திருள் இல்லாத வீட்லயும் திருடவே கூடாது. வட்டா மூஞ்சி. தனியா மாட்டினாலாவது வெறும் திருடின்னு தான் சொல்லுவாங்க. உன் கூட சேர்ந்து மாட்டின தப்பு தப்பா பேசுவாங்க. நான் போறேன்.
மாயா என்ன தனியா நிக்கிற? இங்க ரொம்ப போர் அடிக்குது. ஸ்டோர் ரூம்ல பழைய ஆல்பம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் எடுக்கலான்னு வந்தேன். ஆனா எனக்கு உள்ள போறதுக்கு பயமா இருக்கு. ஏமா? பேய்கே இருந்துச்சுன்னா? நாரிற இடத்துல பேயா? வாட் நான்சென்ஸ்யா. அப்போ பேயனா உனக்கு பயமே இல்லையா? பேயா எங்க என் முன்னாடி வர சொல்லு. செவில 2 அப்பா அப்புறம். எனக்கு ரொம்ப நாளா பேய பார்க்கணும் ஆசைதான். பயப்புல பயந்துட்டு நம்ம முன்னாடி வரதே இல்லை. நான்லாம் ஆவியே மூவி கூட்டு போற ஆளு. என்கிட்ட போய் நீங்க வாங்க. கமான் வாங்க வாங்க. இவ்ளோ தைரியசாலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க சின்ன வயசுல நான்லாம் சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலை தந்தாங்க பல்லே வளர்க்குவேன். நெஞ்செலும்பு வச்சு தான் நாக்கே வலிப்பேன். பயந்தவனுக்கு தான் அது எலும்பு கூடு. பயங்காட்டுற எனக்கெல்லாம் வெறும் குருவி கூடு. ஆனா எனக்கு பேய்னா ரொம்ப பயம்பா. மனசுல இருக்க லவ்வை சொல்ல முடியாம அல்பாயுசுல செத்து போற பயந்தாங்கோலி பசங்க தாங்க பேயா வருது. மனசுல இருக்கிறதெல்லாம் சும்மா பட்டு பட்டுன்னு சொல்ற நம்மள மாதிரி தைரியசாலிங்களா அதுங்களை பார்த்து பயப்படலாமா? அப்ப உங்க லவ்வ சொல்லிட்டீங்களா? சொல்லத்தானே போறேன். நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. அதுக்கு உண்டான நேரமும் வந்துருச்சு. பால்சாமி ஆல்பம் கிடைச்சிருச்சு. நீங்க போட்டுட்டு வந்துருங்க. அப்ப இது பேய பார்த்தா செவில்ல அடிப்பியா? ஐயோ நான் அந்த கூட செவுத்துல அடிச்சது இல்லைங்க. நான் எங்கிருந்து பேய செவுல அடிக்கிறது? நெஞ்செலும்புல நாக்க வழிப்பேன்னு சொன்னேன். தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்ட மன்னிச்சிருக்கா. பேய பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே புறப்பட்டு வந்துடுறதா? பாஸ் என்ன இப்படி அலங்கோலமா உட்காந்துருக்கீங்க? நீங்களும் மாயாமாவும் தனியா ரூம்குள்ள ஒதுங்குறப்பவே பயந்தேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. என்ன நடக்கும்னு? பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? பத்துக்குச்சு. எதிர்ப்பு ரொம்ப பலமோ? பாஸ் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு வேகம் கூடாது. இப்படி வெறித்தனமா சூறையாடி இருக்கீங்க. யாரு? நானு? நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு? நான் போய் அண்ணியை சமாதானப்படுத்துறேன். ஒரு அழகான பொண்ணை பார்த்தா எந்த ஆம்பளைக்கு தப்பு பண்ணத்தான் தோணும். இப்படி வீணா ஃபீல் பண்றதை விட்டுட்டு பேசாம அவர் கழுத்து நீட்டுங்க. வேற வழியே இல்ல. உங்க மேல விழுந்த கரையை அவர் தான் துடைக்கணும். ஆம்பளைனா தப்பு பண்ணுவீங்களாடா? தாய் மசாஜ் கேள்விப்பட்டிருப்ப. இது பேய் மசாஜ். சாவு. நான் அவனுக்கு கழுத்தை நீட்டணுமா? பேய்கிட்ட போய் பேட்டி எடுத்த இனி உன் போட்டி காலியாக போகுது. எங்கடா என்ன சொல்ல விட்ட? அக்கா என்ன முடியலைங்களா? இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்ல வந்தேன். என்னடா கிழிஞ்சிருக்கு? என்னடா ஆச்சு? பாஸ் நான் எப்போ ஸ்டோர் ரூம்குள்ள வந்தேன்? ரொம்ப பழசா இருக்கேன்னு தூக்கின்னு வந்து போட்டுருப்பாங்க. டேய் இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குதுடா. இப்போதான் நமக்கு லெவல் 1 ஆரம்பிச்சிருக்கு. லெவல் 2 ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த வீட்டு விட்டு ஓடி போயிடும். எழுந்துடா. பாஸ் அப்ப பேய பிரிச்சிருவோமா? ஏதோ பாய பிரிகிற மாதிரி சாதாரணமாக சொல்கிற. ரொமான்ஸ் மேட்டரில் மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணாலே பேய் கோவம் வரும். பேயை டிஸ்டர்ப் பண்ணால் அதுக்கு எவ்வளோ கோவம் வரும். இன்னைக்கு எத்தனை பேர் பேயரை வாங்க போகிறானுங்களோ? என்ன பாஸ் அவங்கள பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு பாலில் பேதி பவுடர் கலக்குறீங்க? பிரிக்கிறதுக்கு பேதி பவுடரை கலக்காம பின்ன பான்ஸ் பவுடரை கலப்பாங்க. இதை 2 பேரும் குடிச்சாங்கன்னா எங்க இருந்து பெட்ரூம்ல இருக்கிறது? பாத்ரூம்ல இருக்கவே டைம் சரியா இருக்கும். சூப்பர். ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன? பேய்க்கு பேதி ஆகுமா? நல்ல டவுட். இதை பேய்கிட்ட கொடுத்துட்டு அதுகிட்ட கேட்டு வந்து. இத்தனை பேர் இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு பேய்கிட்ட போனோம்? ஒரு பேய் இன்னொரு பேய் ஒன்றும் பண்ணாது. அதனால ஒன்னு எடுத்துட்டு போக சொல்றேன். நான் தனியா போக மாட்டேன். வாங்க கும்பலா போலாம். இப்போ நீ எடுத்துட்டு போல இந்த பாலை உன் புருஷன்ட்ட கொடுப்பேன். இதையே மசாலா பால்னு உனக்கு கொடுத்து நச்சரிப்பான். பரவாயில்லையா? போ. ஆல் தி பெஸ்ட் அத்தை. கொடுக்கும்போது கேர்ஃபுல்லா கொடுங்க. ஒருவேளை கண்டுபிடிச்சிருச்சுன்னா அப்படியே தோட்டத்து பக்கம் ஓடிடுங்க. நல்ல ஐடியா. நீ கூட போமா. போ. பேய் முடிய குடிச்சு எல்லாம் சண்டை போட்டுருங்க.
பேய்க்கு கூட பால் வச்சுக்கலாம். ஆனா என்ன போய் பேய்க்கு பால் வைக்க சொல்றாங்களே. என்ன மேடம் வர மார்க்கமா இருக்கீங்க? இந்த நாளுக்காக தான் இத்தனை காலமா காத்துட்டு இருந்தேன். என்னத்த படுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுங்கப்பா. இப்போதானே மாமா சொம்பு நிறைய பால் கொடுத்தாரு. அது சாதாரண பால், இது ஸ்பெஷல் பால். எவ்வளவு பால் தான் குடிக்க முடியும்? அத்தைக்காக ஒரு கிளாஸ் குடிப்பா. Please, வேண்டாம். குடிப்பா. வேண்டாம் அத்தை. Please. அதான் வேண்டான்னு சொல்றாருல. என்னாச்சு அத்தை? அத்தை அது வந்து மாமாக்கு மண்டையில அடிபட்டதுல இருந்து அத்தை இப்படி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி. வாங்க அத்தை, வாங்க. ஏய் சாரியில பால் கொட்டுருச்சு, போய் மாத்திக்க. என்னாச்சு அத்தைக்கு? என்னாச்சு? பால் கொடுத்தீங்களா? பேய் பாத்ரூம் போயிடுச்சா? நல்ல ஐடியா கொடுத்து மாட்டி விட பார்த்தேன். அத்தை பாலை கொட்டிட்டாங்க. சின்ன விஷயம் சொதப்பிட்டு வந்து நிக்கிறத பாரு. என்ன பாக்குற? பண்றதையும் பண்ணிட்டு பேட்டரி போன பர்மா பொம்மை மாதிரி மூஞ்சா பாரு. நெஞ்சு வலியா? என்ன உனக்கு நெஞ்சு வலியா? இல்லடா, உனக்கு தாண்டா. படுறா கீழ. ஐயோ, இங்க ஒருத்தன் நெஞ்சு வலியில நெஞ்சு வலி செத்து என்கா? போறான். என்ன சொல்றீங்க? ஈசுக்கு நெஞ்சு வலியா? ஈசுக்கு இல்ல, எங்க பாஸுக்கா. சொதப்பிராதையா, கம்மன்றியா? சும்மா இரு. ஒத்த தாவ கடக்குறான், அவனை காப்பாத்தாம இருக்க சொல்றியா? ஒரு சமைக்காரனோட அருமை இன்னொரு சமைக்காரனுக்கு தான் தெரியும். என்னடா பண்ற? ஐயோட வாய் வச்சு ஊத போறேன். ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாலே பெனாயில் ஊற்றி கழுவணும். இதுல லிப் டு லிப்பா இந்த வாயோட குடும்பம் நடத்தி எப்படிமா குழந்தை பெத்த பர்மா? முரளி, நெஞ்சு வலி வந்துருச்சுப்பா. சீக்கிரம் தூக்குப்பா, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலாம். சீக்கிரம். ஐயோ, சீக்கிரப்பா. யப்பா, இவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ECG ஸ்கேன், எக்ஸ்ரே, ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருப்பா. பின்னாடியே வந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, சீக்கிரம் போயிடலாம். முடியலையே. ஐயோ, நான் போக மாட்டேன். நான் வர மாட்டேன். பால் பொங்கி வரும்போது பானையை உடைச்சிடாத. சமாளி. நான் கூட நெஞ்சு வலி நினைச்சேன். கேஸ்ட்ரிக் ட்ரபிள். சரியாயிடுச்சு, வாங்க போய் படுக்கலாம். வாங்க 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 வாங்க, எல்லாரும் உள்ள வந்துடும். போய் படுக்கலாம். பிடிக்கும். எங்க அண்ணன் பையன் பேய்க்கு வாக்க போட போறானே, ஏதாவது பண்ணியா பால்சாமி? கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இது ஏன் சொல்லிட்டு எதையும் செஞ்சிடாத. நான் நேரா முரளி ரூமுக்கு போறேன். வர்றவங்க வாங்க. உங்களை தனியா அனுப்புற அளவுக்கு நான் ஒன்றும் கையால் ஆகாதவன் இல்லை. நம்ம எல்லாரும் மொத்தமா போய் பேய் அட்டாக் பண்ணலாம். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டாக் பண்ணணும். பேய்க்கு எதெல்லாம் பார்த்தா பயமோ அதெல்லாம் முதல்ல நம்ம கையில எடுத்து வச்சுக்கணும். செருப்பு. நல்ல ஐடியா தானே? அது செருப்புன்னா அதுக்கு பயன்னு சொல்ல வெரி வேண்டாமா? குட். நெக்ஸ்ட். சாமி படம். தொடப்பு கட்ட. குங்குமம் எலுமிச்சம் விபூதி. Then why wait? Take all the weapons. அப்போ என்ன வச்சு பிள்ளையார் சொல்லி போடுங்க. இந்த இடம் இன்னும் கொஞ்ச நாள்ல சொர்க்க பூமியா மாறப்போகுது. 1/2 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் வரப்போகுது. 1 கிலோமீட்டர்ல ஹார்பர் வரப்போகுது. அப்ப கப்பலும் ஃப்ளைட்டும் முட்டிக்காதே. ஏமா பக்கத்துல பீச்ல ஹார்பர் வரப்போதுன்னு புழுவுற. அப்ப ஏர்போர்ட் மட்டும் வரவா போகுது? இந்த மாதிரி பேசி எத்தனை புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு வித்திருப்பேன். உனக்கு இந்த இடத்த விக்கணுமா வேண்டாமா? விக்கணும். நீ சொல்லி நிலத்தை வாங்கணும் நேர்ல பாத்துருக்கியா? இல்ல. பாத்துறாத. கண்டினியூ. அது மட்டும் இல்ல, இந்த இடத்த தோண்டா 2 அடியில தண்ணி வரும். 2 அடியில தண்ணி வருமா? அப்புறம் எப்படி கடைகால எடுத்து வீடு கட்டுறது? யோ, என்னையா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கல, என்னன்னு நினைப்பா? சரி சரி. அதோட இந்த இடத்தை சுத்தி நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிடல்ஸ். பக்கத்து ஊர்ல பஸ் விட சொல்லி 10 வருஷமா போராட்டம் நடத்திட்டு இருக்கானுங்க. குண்டு பல்பு அண்ட புழுகு புழுகுது. கலாய்க்காத பால்சாமி. அப்புறம் கமிஷன் காசு கூட கிடைக்காது. பாதியில ஓடனவன என்னடா மரியாதைலாம் பால்சாமின்ற? பங்கே இல்ல நாய் போச்சு. அப்புறம் என்னது பாஸ்? யோ, இப்போ நான் பேசிட்டுமா வேணாமா? போய் கடை கட்டுறா. போடா அட்ஜஸ்ட் பண்றேன்.
இங்க பாரு பால்சாமி, முதலாளி சொல்லுங்க முதலாளி. உனக்கு 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ள விக்கலனா பாம்பேல வேற பையர் ரெடியா இருக்காங்க. ஐயோ அவசரப்படாதீங்க முதலாளி. உங்க கமிஷன் காசை வாங்கிதான் இவனுக்கு கடன் அடைக்கணும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. பாட்டி சொத்தை வச்சு பங்கு வாங்கலான்னு வந்தா வீட்டு புரோக்கர் ஆக்கி கமிஷன் காசு கதற வைக்கிறானுங்களே. கவலைப்படாத பால்சாமி, ஏன் பங்கு உனக்கு கொடுத்துட்றேன். யோ உனக்கு ஏதியா பங்கு? ப்ராப்பர்ட்டி இருக்கவங்கள செட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் நமக்கு வந்துட போகுது. இதை வேற காமிச்சு வேறு பேசுறானே. என் தங்கச்சியை காப்பாற்ற மட்டும் இல்ல, ஒரு வகையில மாயா எனக்கு கிடைக்கும் நீ தான் காரணம். எது நான் காரணமா? ஆமாப்பா, உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ண போய் தானே என் லவ் செட் ஆச்சு. அதனால தான் என் பங்கு உனக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஜூஸ் சாப்பிடுறீங்களா பாஸ்? இதுக்கு மேல உன்னால அல்பியா இருக்க முடியாதுல்ல. நான் ஜெயிச்சிட்டேன். இப்ப இந்த ரப்பர் எது ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிறான். என்னம்மா? நான் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வைக்கிறத பார்த்து நான் ஏதோ ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறதா நினைச்சு மறுபடியும் அவசரமா என் கழுத்துல தாலியா கட்டிட்டேன். மறைக்காதீங்க முதலாளி, ஈஸ்வரி இப்ப மேஜர் ஆயிட்டா, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஈசு முதல்ல இருக்க பால் ரெடி பால் அடைஞ்ச பங்களால பால் காய்ச்சி நடா பண்ண போறேன்.